வைக்கிறதுல தான் அவனுக்கு வெற்றி, சிந்திக்க வைக்கிறதுல தான் அவனுக்கு வெற்றி. ஆண்டவரை தலைகுடிய வைக்கணும், அதுக்கு நம்மளை தூண்டி விட்டுவான். ஏன்னா நேரடியா ஜீசஸ் மோத முடியாது அவனுக்கு. அப்போ அவருடைய ஜனங்கள், அவருடைய சபை மக்கள், அவருடைய சபை தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்களை கையில் வைப்பான். உயிருள்ள ஊழியத்தை செய்யும்படி உயிருள்ளவர் நமக்குள்ளே வந்து விடுவார். மரித்தே ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று திருடப்பட்ட கர்த்தருடைய கிருபை உனக்குள்ள வந்துடும், ஜீவன் உனக்குள்ள வந்துடும், அபிஷேகம் உனக்குள்ள வந்துடும், தேவ சத்தம் உன்னிலிருந்து வெளிப்பட. சாகிற வரைக்கும் ஜீரோவாகவே வாழ்ந்தவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அது தெரியுமா உனக்கு? இந்த சபையினுடைய தலைவர், தலைநாயகர் அந்த பதில உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. எல்லாரும் ஹீரோ தான் வருமா? திரைப்படம் இல்லை, இந்த உலக வாழ்க்கை. அவரு பிதா எப்படி ஹீரோவோ அது மாதிரி இவரு ஹீரோ. பரிசுத்தாவியர் எப்படி ஹீரோவோ இவரும் எப்படி ஹீரோ. ஹீரோவா இருந்தால் போதாது, மக்களை ரட்சிக்கிற வேலையில் வரணும்னா, மக்களை விடுவிக்கிற ஊழியத்தை செய்ய விரும்பினார் ஹீரோவா நீ இரு உலகத்தில். ஆனால் ஹீரோவா இருக்கிற நீ கர்த்தருடைய கைக்கு வரணும்னா ஜீரோவா மாறணும். திரும்ப திரும்ப சுவிசேஷம் சொல்ல பலன் உண்டு, திரும்ப திரும்ப ஜெபிக்க பலன் உண்டு, திரும்ப திரும்ப ஆவியிலே நிரப்பப்படுவதற்கு பலன் உண்டு, தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு பலன் உண்டு, பரலோகத்தை பற்றி பேசுவதற்கு பலன் உண்டு. நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது, என்னுடைய அழைப்பு உயிர் உள்ளது, என் தரிசனம் உயிர் உள்ளது. அது நிச்சயமா நிறைவேற. தாமதமானாலும் வெயிட் பண்ணு, காத்துரு, நான் நிறைவேற்றுவேன். அதிபதிகள் போராடுவான், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் போராட்டம் உண்டு. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, திருச்சபையே கர்த்தர் உன்னோடு இருந்து ஜெயத்தை உனக்கு கொடுப்பார். மற்றும் உன்னை அற்பமா என்றாங்கன்னு சோர்ந்து போகாத, கர்த்தர் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய போறார். விசுவாசித்தால் நீ பாக்கியவதி. இப்ப விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த ராத்திரி வேளையில அர்ப்பணிக்க முடியுமானா இறைவனுடைய மகிமையை காண்பார். எனக்கும் வேறு வேறு இடங்களில் வாசல்களை திறப்பார். எத்தனை பேர் கதவை அடைச்சாலும் அடைக்கட்டும், தேவனே அடைச்சாலுமே நம்ம அற்பமா எண்ணப்படுகிற இடத்துக்கு, ஹீரோன்ற இடத்துல இருந்து ஜீரோங்கிற இடத்துக்கு இறங்கிட்டினா கர்த்தர் உன் பட்சத்தில் வருவார், வாசலை திறப்பார். படிப்படியாக வாசல்கள் திறக்கப்படும். தலைமைத்துவத்தின் ஊழியம் உன் கைக்கு வரும், இணை ஊழியம் உன் கைக்கு வரும்.